உன்னை குறித்து முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த கனிமொழி இருக்கிறேன். எனக்கு நீதான விருப்பம் இருக்குமா?
காரணம் செய்யலாமா? அவன் எடுத்து எடுக்கலாமா? எப்படி எடுத்தான்? எதனால் எடுத்தான்? அதன் பிறகு அவன் இந்த கரிமாறி எடுத்து விட்டான். கரிமாறி எடுத்து விட்டான். நம்ம இடத்திலே மையால் வந்துருச்சு. முட்டை வைத்திருக்கின்றோம். இந்த முட்டை மாறி எடுத்து விட்டான். ஆமா, இந்த கருவால் எனக்கு சொல் பாப்போம். ஒரு மொழி எடுத்து விட்டு மறு மொழி எடுக்கிறது சரி தெரியும் உங்களுக்கு. அது என்னது? கருமாடி. கருமொழி. அந்த முட்டையின் உள்ளே வெள்ளை தயிர் மஞ்சள் தயிர் இருக்கும். என்ன ஒன்றா எப்படி உயிராகி உடனே வெளியே வந்தா போயிடுச்சு. ஆமா, அப்படி எல்லாம் கூழ் முட்டை. கூழ் முட்டை. அது போன்று இதன் உள்ளே இருப்பது கரு. புரிகிறதா? இதோட எளிய கிராமத்திலே ஆலயத்தை சிறப்பாக அமைத்து திருவிழாவை பெருவிழாவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயம் கட்டுறதுக்கு ஊர் முக்கியத்துவம், அதாவது கவுன்சிலரோ இல்லை எம்எல்ஏவோ இல்லை தலைவர்கள் ஒரு 1 லட்சம் 2 லட்சமா பணம் கொடுத்துருப்பார் கோயிலுக்காக. ஆனா அவர் 1 லட்சம் 5 லட்சம் பணம் கொடுத்தாலும் சரி, அவருக்கு உள்ளே சென்று கருவாரில் சாமி கும்பிடுறதுக்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் அது தெய்வம் இருக்கக்கூடிய கருவாரி. அந்த கருவாரின் உள்ளே சென்றதுக்கு பூசாரி குறுக்களுக்கு மட்டும்தான் அனுமதி. நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி வெளியே நின்று சாமி கும்பிடணும். அது போன்று அதே கருவாரை சுவாமி இருக்கக்கூடிய கருவாரி நாம் எங்கிருந்து இருக்கிறோம்? சாமியுடைய கருவாரி நாம் வந்திருக்கிறோம். எதற்காக வந்திருக்கிறோம்? இந்த ஜென்மத்தை எதற்காக எடுத்துக்கணும்? சற்று சிந்தித்து பார்த்தால் இந்த யாருக்கும் தொந்தரவு கிடையாது. தம்பி கருவாரிகள் உருவாகி நம்மை காதலியே பிறக்க வைத்து நம்மை உருவாக்கி உருவம் தந்த அந்த உருவம் எல்லாம் இறைவன் தன்னை எப்படித்தான் காண்பதோ அவன் என்னவென்று கேட்பதோ இந்த ஜென்மம் இந்த உலகிலே எதற்கு? இந்த உலகிலே எதற்கு?
இந்த மண்ணுக்கு தானே இரையாகிறோம். ஒரு மனிதனுக்கு 6 அடி போதும். இருக்கணும் அவன் தலைப்பு சொல்ல இருக்கிறவனுக்கு ஒரு அடியும் காலப்பு சொல்ல இருக்கிறவனுக்கு ஒரு அடியும் சேர்த்து 8 அடி எடுத்து 6 அடிக்குள் அடக்கிவிடும். இது எதற்கும் உதவாது. பணக்காரன் பாகுபாடு வருகின்ற காற்று செத்து போன ஜெகலம் சொல்றதை கேட்டு திருந்துங்களா? என்னை பார், நீராக மாட்டி மாண்டு விடாதே. மீனாக உன்னிடம் மாட்டி மாண்டு விடாதே. நீராக இல்லை, பார்த்துக்கொள். என்ன இல்லை அதுக்குள் இருப்பதல்ல, உள்ளே இருப்பது ஜலம். இந்த முட்டை ஜலத்துக்குள் போட்டால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? உள்ளே சென்றுவிடும். ஆமா, நான் இதை மேலே விளக்க வைக்கிறேன். இந்த ஊரில் பார்த்தாயா? ஆமா, நான் தெரியாதான் கேக்குறேன். நல்லா இருக்க மாட்டேன்.
ஏற்கனவே நிகழ்ந்தது. இப்ப நடக்குது. உயிர் தெரிகிறது. ஏன்? பொதுவா கீழே இருக்கிற குடிச்சாத்தான் வைக்கிறேன். உனக்கு உயிர் மேல் ஆசை இருந்தால் ஓடிவிடு. இல்லை என்றால் என்னிடத்தில் மாற்றி சின்ன பெண்ணமாக சிறந்து விடுவாய். சரிதான். பரவாயில்லை. நீங்க என்ன செய்தாலும் ஏற்பாடா இல்லையா? செத்தடா நீ இன்னைக்கு ஆமா சாப்பி வரத்த கொஞ்சம் போடு கொஞ்சம் போடு சரி. டே முட்டு பார்த்தாயா? பார்த்திருக்கேன். உயிர் மேல் ஆசை இருந்தால் ஓ பகவதி 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 ஓ கை கட்டாதீங்க, கை கட்டாத, கை கட்டாத, கையை கட்டாத, அம்மா நான் என்னடா பண்ணி கையெல்லாம் கட்டாத கையை கட்டாத. தெரியல முனை, ஏய், முனையை புடிச்சுட்டாத. ஏய், முனைடா. நிமிர்ந்து முனை. உக்காரா உக்காரா டேய் சைபரை. நீ எழுந்து பார் உனக்கு. கொண்டு பார். சரி. ஆகட்டும். நான் என்ன சொல்றேன்? எவ்வளவு சொல்றேன்? நீங்க கேட்கிற தம்பி. டேய். நான் எவ்வளவு சொல்றேன்? ஆனா கேட்கிற மாதிரி இல்ல. அதாவது இங்க பாத்தியா கூட்டத்தை? ஆமா நீ சொல்ற உண்மைதான் காரணம் இல்ல. ஆனா இப்ப கொண்ட கூட்டமா ஆரம்பத்தில் இல்லை. இப்ப கூட்டத்தை கொண்டு வருது ஆனால் காரணம் என்ன? இந்த எரியூர் நெமிலி இந்த சுற்றுலா வந்து கலை வளர்ந்த ஊர். ஆமா கலை வளர்ந்த ஊர். இவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. புரிகிறதா? ஒரு கூட்டாளி இருக்குது. நேரம் கூட்டு பார்த்துருக்கு. ஆமா. நம்ம யாருக்கு அறிவு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நன்மை எடுத்துக்கொள்ள வேண்டும், தீமையை ஒதுக்க விட வேண்டும் என்று தெரிந்து அறிந்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு தெரியாது எதுவும் கிடையாது. நான் ஒரே ஒரு சின்ன கருத்து ஒன்று சொல்லலாம் ஆசைப்படுறேன். உங்களை கொண்டு